சோ இது மேங்கோ. இதை ஸ்கூலுக்கு கொண்டு போய் கிளாஸ்ல உட்காந்து நிதானமா சாப்பிடணும். ஒரு வேளை மானஸ் ஜம்பிக்கு மேங்கோஸ் கொடுத்திருக்கலாம். அப்படின்னா மானஸ் நிச்சயம் இங்கதான் இருக்கா? உனக்கு அப்படிதான் தோணுதுன்னா, ஐ மீன் மானஸ் இங்க இருக்கான்னு, நம்ம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம உடனடியா எல்லா இடத்துலயும் தேடலான்ற. அதனாலதான் நான் சொல்றேன், நீ அவனை கீழே போய் தேடு, நான் அவனை மேல தேடுறேன். அவ இப்ப எந்த நிலைமையில இருப்பான்னு தெரியாதுல்ல. ஓகே 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 போ, போ, சரி. போ. பிரமாதமா இருக்கே. ஃபேண்டாஸ்டிக். டியர் மோகன், அந்த மானஸோட கதையோட சேர்த்து இன்னைக்கு உன் கதையை நான் முடிச்சிடறேன். வேண்டாமா? இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்ததோ, எவ்வளவு இடையூறு இருந்ததோ எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரே நாள்ல முடிக்க போறேன். அம்மா, மானஸ், 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 நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சே தீர்வ மானஸ். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது மிஸ்டர் மோகன். ஏன்னா மிஸ்டர் மோகன் இப்ப அப்படி ஒரு இடத்துக்கு தான் போறாரு. அங்கிருந்து உன்னால திரும்பி வரவே முடியாது. மானஸ், 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 அப்பா. எப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம்டா மோகன். ஆனா எத்தனை வாட்டி தப்பிப்ப? உன்னோட முடிவு முடிவாயிடுச்சுடா மோகன் ப்ரோ. குஷி, குஷி, நீ நீ இங்க என்ன பண்ற? நானும் எங்க மானச தேடி தான்ப்பா வந்தேன். இந்த ஸ்கூல்ல ஒரு ஹெட் பாய் இருக்கால, ஸ்கூல் விட்டதும் மானஸ் ஸ்கூலுக்குள்ள போறத பார்த்தான். இந்த மானஸ் இந்த டைமுக்கு எதுக்கு ஸ்கூலுக்குள்ள போறான்? என்ன? அந்த சோடி எனக்கு இதுதான் சொன்னான். அப்படின்னா மானஸ் இங்க தான் இருக்கான்னு டபுள் ஷூர் ஆயிடுச்சுல. சரி வாங்க போய் மானச தேடலாம். We can't waste time. என்னாச்சு? குஷி, குஷி, ஒண்ணுல அது நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஆமா, கொஞ்ச நாளா உன்னோட நடவடிக்கையை பார்த்து உனக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ இப்படி எல்லாம் பண்றத பார்க்கும்போது
எனக்கு என்னோட இன்டெலிஜென்ட் தைரியசாலி பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டான்னு தோணுது. ஏய், வா 2 பேரும் சேர்ந்தே போய் தேடுவோம். ஆ இவனே இங்க தான் இருக்காரு அண்ட் நாம கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிடலாம். கம் வித் மீ. குஷி 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 நீ எங்க இருக்க? குஷி கீர்த்தி, குஷி என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? குஷிய வீடு முழுக்க தேடிட்டான், காணோம். வீடு ஃபுல்லா தேடியும் காணோம்னா? இல்ல, மார்னிங் அவளை எழுப்புறதுக்காக அவ ரூமுக்கு போனேன். ஆனா ரூம்ல அவ இல்லவே இல்லங்க. நான் வீடு முழுக்க தேடிட்டேன், ஆனா வீட்ல அவ எங்கேயும் இல்ல. குஷி எங்க போனானே தெரியல அஜித். ஆக்சுவலா இவ்ளோ காலையில குஷி எங்க போயிருப்பா? எனக்கு குஷியை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. சரி, நீ ஒரு வேலை பண்ணு, மோகன் அண்ணாக்கு ஃபோன் பண்ணு. குஷி எங்க இருக்கான்னு அவருக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஆ, இத பாரு, ஸ்பீக்கர்ல போடு கீர்த்தி, நானும் கேட்பேன்ல. மானஸ், மானஸ் மானஸ். மானஸ், என்ன ஏதோ தெரிஞ்சதா? இல்லப்பா. ஹலோ, அண்ணா எங்க இருக்கீங்க? நான் மானஸோட ஸ்கூல்ல இருக்கேன். அவனை தேடி வந்தேன். அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க எங்க குஷியை காணோம்னா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? குஷியை காணோம், அவ எங்க போனானே தெரியலண்ணா. ஐயோ ரிலாக்ஸ் கீர்த்தி, குஷி என் கூட தான் இருக்கா. அவளும் மானஸை தேடி வந்திருக்கா. தேங்க் காட். இந்த பொண்ணால ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு. ஓகே, 2 பேரும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வாங்க. ஓய், என்னோட சூப்பர் தைரியசாலி ஆனா டூப்பர் மூளை இல்லாத பொண்ணு. வீட்ல சொல்லாம கொள்ளாம அப்படியே கிளம்பி வந்துட்டியா? நீ அங்க வீட்ல காணும்னு கீர்த்தி எவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு தெரியுமா? ஐம் சாரி அப்பா. அத்தை கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும்ல. அந்த நேரத்துல அத்தை என்ன தனியா விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். மானச நினைச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அதான். எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் அவன் உன் ஃப்ரெண்ட் ஆச்சு. ஆனா நீ கவலைப்படுறத பார்த்தா மானஸ் உன் தம்பியோங்கிற மாதிரி தோணுது. பேர்ல கூட எவ்வளவு ஒத்துமன்னு பாத்தியா? குஷி மானஸ், மானஸ் குஷி. சரி வாங்க போய் தேடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே. லெட்ஸ் கோ. மானஸ், மானஸ். அம்மா. மானஸ், மானஸ், மானஸ். நான் மானஸ் எங்கன்னு போய் தேடுவேன். எங்கேயுமே இல்ல அவன். மானஸ், மானஸ். அம்மா. மானஸ், மானஸ். அம்மா. இது என் மானஸோட குரலாச்சே. மானஸ், மானஸ். அம்மா. 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 மானஸ், மானஸ். எங்க இருக்க மானஸ் நீ? நான் உன்னை எங்கன்னு போய் தேடுவேன்? மானஸ். ஹலோ. அம்மா.
ரஜினிகாந்த் உன்னோட சாவிட பைத்தியக்காரா. இப்ப அடுத்ததா என் 2 கையை இப்படி கொண்டு வந்து கழுத்தை இறக்கி போட்டு உன்னை என் கூட தூக்கிட்டு போயிடுவேன். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? மானஸ் 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 குஷி மானஸ் கிடைச்சிருவான். மானஸ்க்கு ஒன்றும் ஆகாது. நீங்க தனியால் கிடையாது. மானஸ உங்க கூட சேர்ந்து தேட வந்திருக்கேன். அவன் சீக்கிரம் கிடைச்சிருவான். குஷி, நான் செக் பண்ணாத ஒரு ரூம் கூட இங்க இல்ல. ஆனா மானஸ் எங்க போனான்னு தெரியல. அவ கிடைக்கவே மாட்டேங்கிறான்னு என்ன பண்றது? ராதா, நீங்க அலறீங்களா? நான் மனசால எவ்வளவுதான் உங்களை வெறுத்தாலும் ஒரு விஷயத்த என்னால மறக்க முடியாது. நீங்க தான் சின்ன வயசுல எல்லா பிரச்சனையில இருந்தும் என்ன காப்பாத்துனீங்க. எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்துனீங்க. அது நெருப்பா இருந்தாலும் சரி, போர்வெல் இருந்தாலும், பாம்பு வச்ச பஸ்ஸா இருந்தாலும், பாம்பு கிட்ட இருந்தோம், புலி கிட்ட இருந்தோம், தாமினி கிட்ட இருந்தோம். நேத்தோ நீங்க தோத்து போகல, இன்னைக்கும் நீங்க தோத்து போக விட மாட்டேன். எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கலதான். ஆனா இன்னைக்கு என்ன எல்லாரும் தைரியசாலின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். சுச்சுவேஷன் எதிர்த்து போராட நீங்க தான் எனக்கு கத்து கொடுத்தீங்க. பயப்படாம இருக்க கத்து கொடுத்தீங்க. சோ நீங்க சொன்னதை நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. பயப்படாதீங்க. அழறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா இந்த நேரத்துல மானஸ்க்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். ராதிகாவா இல்ல, ராதாவா மாறுங்க. நீங்க உங்க பேரை வேணா மாத்தி இருக்கலாம். ஆனா இன்னைக்கும் நீங்க அதே ராதா தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அழுகைய நிறுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க குஷியா இல்ல, மானஸ காப்பாத்தணும். ராதிகாவா இல்ல, ராதாவா மாறி. அந்த ராதா யார பார்த்தா பயப்பட மாட்டா, பின்வாங்கவும் மாட்டா. இந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு எனக்கு தெரியும். அவர் இங்க வந்திருக்காரு. மோகன் ஐயாவா? ஆமா, அப்பாவோ மானச தேடி இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. ராதாவும் மோகனும் சேர்ந்து இருக்கும் போது எல்லா பிரச்சனையும் தோக்கடிச்சிருவாங்க. ஏன்னா ராதா மோகன் சேர்ந்து இருந்தாதான் ஹிட்.
அப்ப வாங்க, மானஸ் எங்க இருந்தாலும் உங்களுக்கு வெயிட் பண்ணுவான். ஆ, வா சீக்கிரம் போலாம். என்னாச்சு? அம்மா அம்மா, இனி உன்னோட அம்மாவை இங்க வர மாட்டாங்க, உன் அப்பனும் இங்க வர மாட்டான், யாருமே வர மாட்டாங்க. இப்ப உன்னை தேடி வர போறத உன்னோட யமன் தான். அதாவது நான் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். வா, டைம் ஓவர். வேண்டாம். இந்த பள்ளி பண்ணாட வேற. தேங்க்யூ ஹாப்பி. எனக்கு காதுல சரியா எதுவும் கேட்கலையே. மானஸ், 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 மானஸை இப்பதானே நான் இங்க பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போனா? மானஸ், மானஸ், நல்ல வேலை நீ கிடைச்சிட்ட. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? மோனையா, அப்பாவுக்கு மானஸ் கிடைச்சிட்டான். சரி வா போலாம். அங்கிள் எம். நல்ல வேலை நீ கிடைச்சிட்ட. உனக்கு எவ்வளவு நேரமா தேடுறோம் தெரியுமா? என்ன இவ்வளவு ரத்தம்? வேண்டாம், வராதீங்க வராதீங்க. மனசு உனக்கு எதுவும் ஆகாது.